இப்போ நம்ம ஒரு ஜெனரல் ஃபார்மேட் கொண்டு வர போகிறோம். பாயிண்ட் ஆஃப் ட்ரைசெக்ஷன், points of trisection of a given line segment, ஸோ லைன் செக்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ என்ன பண்ணலாம், அதை நம்ம ஒரு ட்ரைசெக்ஷனை மாற்றலாம். அப்போ பார்த்தான்னா என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக இப்போ ஒரு பாயிண்ட்டை ஏன்னு வச்சுக்கிறோம், இன்னொரு பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கிறோம். இதை மொத்தமாக 3 செக்ஷனாக பிரிக்கணும். 1 2 3. இப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் செக்ஷன், இது செகண்ட் செக்ஷன், இது தேர்ட் செக்ஷன். 3 செக்ஷனும் எப்படி இருக்கு, ஒன்றுக்கு ஒன்று ஈக்குவலாக இருக்கு. ஸோ இதை பின்னு வச்சுக்கோ, இதை கியூன்னு வச்சுக்கோ. சரியா? ஓகேவா? அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இங்கே என்ன ப்ராப்பர்ட்டி தெரியுதுன்னா, இந்த ஏக்கும் இந்த கியூக்கும் மிட் பாயிண்ட் வந்து பியா இருக்கு, மிட் பாயிண்ட். அதே மாதிரி இந்த பிக்கும் இந்த பிக்கும் மிட் பாயிண்ட் வந்து கியூவா இருக்கு. கியூ தான் மிட் பாயிண்ட், இங்கே மிட் பாயிண்ட் வந்து கியூவா இருக்கு அப்படிங்கிறதா தெரியும். நம்ம முன்னாடி ஈவன் நம்பர்ல பார்த்தோம், 4 செக்ஷனை பிரிச்சு. இப்போ ஆட் நம்பர்ல ஆக்சுவலா நம்ம நம்ம ஈவன் நம்பர்ல இருந்தாலும் ஈஸியா பண்ணியாச்சு. ஆட் நம்பர்ல இருக்குது 3 செக்ஷனா பிரிக்கணும். ஸோ இதோட ஜாமெண்ட்ரி எப்படி நம்ம ப்ராப்பர்ட்டி ஹேண்டில் பண்ணி ஜெனரல் ஃபார்மேட் கொண்டு வரலான்னு பார்க்கலாமா? சரி, எப்படி ஜெனரல் ஃபார்மேட் கொண்டு வரலாம்? ஓகே, கொண்டு போகலாமா? இப்போ ஒரு கிராஃபை ட்ரா பண்ணலாம். கிராஃபை ட்ரா பண்ணலாம்னா ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன், இப்படி ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணுறேன். சரிங்களா? அப்போ நான் ஒரு ஸ்ட்ரைட் லைன் ட்ரா பண்ணிட்டனால ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். இந்த லைன் தான் என்ன பண்ண போகிறேன், 4 செக்ஷனாக நான் என்ன பண்ணணும், நான் இதை செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? இந்த 4 செக்ஷனாக செப்பரேட் பண்ணுறதுக்கு பாயிண்ட்டை நான் இதை ஏன்னு வச்சுக்கலாம், இதை ஏ பாயிண்ட் வச்சுக்கலாம், இதை பி பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? அப்போ இதை x1 y1 வச்சுக்கோங்க. அப்போ இதை x2 y2ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ முன்ன சொன்ன மாதிரியே இங்கே ஒரு பாயிண்ட்டு பி வச்சுக்கோங்க, பின்னு வச்சுக்கோங்க, இங்கே கியூன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி இது 3 செக்ஷனாக ரேண்டமாக வச்சுக்கோங்க. ஸோ நம்ம சிஸ்டமேட்டிக் அப்படின்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்டு இது எல்லாத்தையுமே எக்ஸில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குல்ல, பாருங்க, இதில் ஈக்குவல் டிஸ்டன்ஸ், இங்கே எல்லாமே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கு 3 செக்ஷன்னால. அது போல் இங்கே மேலே இங்கே வச்சுட்டோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இது, ஸோ இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. ஸோ இது ஒரு செக்ஷன், இது ஒரு செக்ஷன், 3 செக்ஷன் ஈக்குவலாக இருக்கா? இப்படி ஈக்குவலாக இருக்குதா? ரைட். ஸோ இப்போ எப்படி இது ஈக்குவல் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பாயிண்ட் தெரியாதனால ஏ கமா பின்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட் தெரியாதனால சி கமா டின்னு வச்சுக்கோங்க. சரியா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதை ஃபைன் பண்ண போகிறேன். பண்ணலாமா? ரைட்டு. இங்கேருந்து இது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, x1 தூரத்தில் இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது x1, இது x2. சரிங்களா? அப்போ x2லேருந்து x1 மைனஸ் பண்ணி டிவைடட் பை 3 போட்டேன்னா இந்த ஒரு பார்ட்டுக்கு ஈக்குவல், எக்ஸில் ஒரு பார்ட்டுக்கு ஈக்குவல். இதுவும் x2 மைனஸ் x1 டிவைடட் பை 3 தான், இதுவும் x2 மைனஸ் x1 டிவைடட் பை 3 தான், இதுவும் x2 மைனஸ் x1 டிவைடட் பை 3 தான். ஒவ்வொரு செக்ஷனும் இவ்வளவு. ஈச் செக்ஷன் 1 செக்ஷன், 2 செக்ஷன் அண்ட் 3 செக்ஷன். ஈச் செக்ஷன் இன் x axis சேமாக தான் இருக்கு. சரிங்களா? எப்படி கண்டுபிடிச்சது தெரியுதா? அப்போ இது இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் வந்து x2, இந்த பாயிண்ட் வந்து x1. இந்த டிஸ்டன்ஸ்லேருந்து இந்த டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணால் இந்த டோட்டல் லென்த்து தெரியும். இந்த டோட்டல் லென்த்து தான் இது. x2லேருந்து x1 மைனஸ் பண்ணிட்டேன், டிவைடட் பை 3 போட்டேன். அப்போ ஒரு செக்ஷனுக்கு தெரியுது. சரிங்களா? அப்போ இந்த ஏவை நான் கண்டுபிடிக்கணும், பிஏ கண்டுபிடிக்கணும், அப்புறம் சி கண்டுபிடிக்கணும், டிஏ கண்டுபிடிக்கணும். அதுதான் நான் என்ன பண்ண போகிறேன். ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ஏ எப்படி கண்டுபிடிக்கலாம், இங்கேருந்து இது வந்து x1, இங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, x1 தூரத்தில் இருக்குது இந்த பாயிண்ட். அப்போ x1 போட்டுக்கலாம். அப்புறமா இங்கேருந்து இது எவ்வளோ மட்டும் குட்டி தூரம் வந்து அதான் ஒரு செக்மெண்ட் ஆச்சு, இதை ஆட் பண்ணிக்கலாம். x2 மைனஸ் x1 டிவைடட் பை 3. சரிங்களா? இது ரெண்டு எல்சிஎம் எடுத்தோம்னா என்ன வரும்,
எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா x2 plus 2x1 divided by 3 வரும். சரியா? அப்ப அதான் a பாயிண்ட். இப்ப b பாயிண்ட் எப்படி கிடைக்கும்? b பாயிண்ட் எப்படி கிடைக்கும் பாருங்க. ஆக்சுவலா b பாயிண்ட்ங்கிறது என்னது? y ஆக்சிஸ்ல. ஆக்சுவலா y ஆக்சிஸ்ல இங்க இருந்து நமக்கு y2 இப்ப நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இங்க இது வரைக்கும் y1 இங்க இருந்து ஆக்சுவலா இங்க இருந்து இது வரைக்கும் y1 தூரம் இருக்கு. அப்ப இந்த குட்டி தூரம் வேணும்ல. குட்டி தூரம்னா என்ன? y2 minus y1 divided by 3 தான் இந்த குட்டி தூரம். ஒரு செக்ஷன் எல்லா செக்ஷனுமே y2 minus y1 divided by 3 தான். y2 minus y1 divided by 3 தான் ஒவ்வொரு செக்ஷனுமே வெர்டிகல் தூரம். சரியா? ஏன்னா சேம் டிஸ்டன்ஸ். இப்போ பார்க்க போயில நம்ம என்ன பண்ணிக்கலாம்? b கண்டுபிடிக்கணும்னா b வேணும்னா இங்க இருந்து இது வந்து y1 தூரத்துல இருக்கு பிளஸ் என்ன பண்ணிக்கணும்? ஒரு செக்ஷன் எவ்வளவு டிஸ்டன்ஸோ அதை ஆட் பண்ணிக்கணும். y2 minus y1 divided by 3. சரியா? ஆட் பண்ணிக்கணும். இது எல்சிஎம் எடுத்தோம்னா b பாயிண்ட் வந்துடும். எல்சிஎம் எப்படி எடுக்கிறது? சிம்பிள் தானே. இங்க b equal to 3y1 minus plus y2 minus y1 divided by 3. என்ன வருது? 3y1 minus y1 ரிமூவ் பண்ணோம்னா 2y1 plus y2 divided by 3 வருது. ஸோ இதுதான் b பாயிண்ட். சரிங்களா? ஸோ இது போலதான் நம்ம என்ன பண்ண போறோம்? c d கண்டுபிடிக்க போறோம். c d எப்படி கண்டுபிடிக்கலாம்னு பார்க்கலாமா? c d வந்து ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். p பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. p பாயிண்ட் வந்து என்னவா இருக்குன்னா p பாயிண்ட் வந்து ஆக்சுவலா இங்க எழுதிக்கலாம், மேல எழுதிக்கலாம். p point is x2 plus 2x1 divided by 3 y2 plus 2y1 divided by 3. இதான் p பாயிண்ட். இதே மாதிரி q பாயிண்ட் கண்டுபிடிக்க போறோம். q பாயிண்ட் என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா இங்க இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு? இங்க இருந்து இது வந்து y2 தூரத்துல இருக்கு. y2 தூரத்துல இருந்து இந்த பாயிண்ட் வேணும்னா என்ன பண்ணலாம்னா ஆக்சுவலா இந்த ஒரே ஒரு செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணிடலாம். y2 ல இருந்து ஒரே ஒரு செக்மெண்ட், அதாவது y2 minus y1 divided by 3 மைனஸ் பண்ணிட்டோம்னா எனக்கு என்ன கிடைக்கும்? அந்த d கிடைக்கும். அதாவது இங்க இருந்து இது எவ்வளவு தூரத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு. சரிங்களா? இந்த d பாயிண்ட் தெரிஞ்சு. அப்ப என்ன பாருங்க? 3y2 minus y2 plus y1 divided by 3 வருது. ஸோ அப்போ எவ்வளோ வருது? இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணோம்னா 2y2 plus y1 divided by 3 வரும். அதுதான் என்னவா இருக்கும்? d-ஆ இருக்கும். சரிங்களா? அப்ப d-ஆ இருக்கும்னா c என்ன? c ரொம்ப ஈஸி தான். இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு மொத்தமா தெரியும். அது x2. அதுல இருந்து ஒரே ஒரு செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். சரிங்களா? இங்க இருந்து இந்த ஹோல் டிஸ்டன்ஸ் வந்து என்னன்னு தெரியும் நமக்கு. இந்த டிஸ்டன்ஸ் வந்து x2ன்னு தெரியும். இதுல இருந்து எதை மைனஸ், ஒரே ஒரு செக்மெண்ட்டை மைனஸ் பண்ணோம்னா எனக்கு இங்க இருந்து இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியும். சரியா? அப்ப x2ல இருந்து எதை மைனஸ் பண்ண போறேன்? x2 minus x1 divided by 3 மைனஸ் பண்றேன். மைனஸ் பண்ணிடலாமா? அப்ப 3x2 minus x2 plus x1 divided by 3. அப்ப 2x2 plus x1 divided by 3. இதுதான் வந்து என்னவா இருக்க போகுது? ஸோ அடுத்த பாயிண்ட் இந்த c பாயிண்டா இருக்கும். சரிங்களா? c பாயிண்டா இருக்கும். அப்ப நமக்கு கோஆர்டினேஷன் பாயிண்ட் q பாயிண்ட் நமக்கு கிடைச்சாச்சு. q பாயிண்ட் என்னவா கிடைச்சிருக்குது? q equal to q வந்து 2x2 minus plus x1 divided by 3, 2y2 plus y1 divided by 3. சரிங்களா? ஸோ இதான் வந்து q பாயிண்ட். இப்படிதான் நம்ம p பாயிண்ட் q பாயிண்ட்டும் கோஆர்டினேஷன்ல யூஸ் பண்ணி நம்ம மெத்தட்ஸை எப்படி ஜாமெண்ட்ரியில் இந்த ஜாமெண்ட்ரியை நம்ம புரிஞ்சுட்டு எப்படி நம்ம பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நாலேஜ். ஸோ இந்த மாதிரி நாலேஜை நம்ம அக்வயர் பண்ண தான் அடுத்த லெவலுக்கு நம்ம சம்ஸ் போட முடியும். பெட்டரா ஃபவுண்டேஷன் நமக்கு இருக்கும். நம்ம மேக்ஸ் இன்னும் பெட்டரா பண்ண முடியும். சரிங்களா? ரைட், ஓகே. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ.